அதே மாரி அவருக்கு இருக்கிற மூவி நாலேட்ஜ் வந்து அவருடைய அதர் சைடு வந்து யாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியில ஹி இஸ் அ கெஸ்ட் புரொஃபசர். அப்பாடி! அவர் வந்து விஸ்காம் ஸ்டூடண்ட்ஸுக்குலாம் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடியவர். அது மாரி என்டிடிவில ப்ரோகிராம் ப்ரொடியூசரா இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த அவர் மீடியா பேக்ரவுண்ட்லேருந்து தான் உள்ள வந்து ஒரு மியூசிக் டைரக்டரா ஆமா. இருந்தாரு. அவர் என்டிடிவில இருக்கும்போது ரஹ்மான் சாரே இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அந்த அப்படிங்களா? ஃபோட்டோ அவர் ஸ்டுடியோல இருக்கும். ஆஸ் அன் ஆங்கர். ஆமா. ஆஸ் அன் ஆங்கர் பண்ணியிருக்காரு. ஆஸ் அந்த அன் ஃபோட்டோ ஆங்கர், ஸ்டுடியோல ஆஸ் அன் இருக்கும். மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் போல. பட் இது எதையுமே அவரு கேரி பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. எப்பவுமே ஒரு நார்மலா நல்லா பழகுவாரு. ஆ நான் நெறைய நேரம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நான் என்னைய ப்ரமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நெறைய ஐடியாஸ் குடுத்துருக்கிறாரு. அதிலலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாரி அவர் ஃபர்ஸ்ட்டு இந்த சாங் பண்ண உடனே அந்த கருவறை தாண்டி இருளிலே மீண்டும் இருப்பது என்றுதான் அந்த சாங். அது பண்ண உடனே அவர் வந்து நம்ம வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். வி ஒர்க் ஆஸ் அ காம்போ அப்படின்ற மாரி அந்த லெவலுக்கு வந்துட்டாரு. அது அவ்வளோ ஈஸியா யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அவர் அத சொன்னாரு. அதே மாரி தான் அடுத்தடுத்து இன்ஸ்பெக்டர் ரிஷி, இன்னும் ஒரு படம் 2 படம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இனிமே வரணும்.